இன்னும் குழந்தை இல்லை, ஏமாற்றிய கணவர், விவாகரத்து செய்யும் ஹன்சிகா மோத்வானி. ஹிந்தி சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் ஹன்சிகா மோத்வானி. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு என பல மொழிகளில் ஹன்சிகா நடித்திருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு 2022ஆம் ஆண்டில் சோஹைல் கதூரியா என்ற தொழிலதிபருக்கும் ஹன்சிகா மோத்வானிக்கும் காதல் திருமணம் நடந்தது. ஆனால் இப்போது தனது கணவரை விட்டு பிரிந்து ஹன்சிகா மோத்வானி தனியாக வாழ்ந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் ஹன்சிகா மோத்வானி பிஸியாக நடித்துக் கொண்டிருந்த போது நடிகர் சிலம்பரசனுடன் வாலு என்ற படத்தில் நடித்தார். இது 2015ஆம் ஆண்டில் வெளியானது. வாலு படத்தில் இருவரும் இணைந்து நடித்த போது சிம்புவுக்கும் ஹன்சிகாவுக்கும் இடையே காதல் ஏற்பட்டதாக கிசுகிசு பரவியது. ஏற்கனவே நடிகர் சிலம்பரசன் பல காதல் தோல்விகளில் துவண்டு போயிருந்தார். ஹன்சிகாவை எப்படியும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்த நடிகர் சிம்பு தனது அப்பாவிடம் கராராக பேசி அதற்கு அனுமதியும் வாங்கிவிட்டார். ஆனால் இந்த திருமணம் வேறு விதமாக ஒரு ரூபத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் தடைப்பட்டு விட்டது. நடிகர் சிலம்பரசன் ஹன்சிகா மோத்வானி காதல் விவகாரம் குறித்து ஹன்சிகாவின் அம்மாவிடம் ஒரு பிரபலம் போட்டு கொடுத்து விட்டார். சிம்புவை பற்றி தப்பாக சொல்லி கடைசியில் இந்த திருமணத்திற்கு ஹன்சிகாவின் அம்மா சம்மதிக்கவில்லை. அதனால் அவர்களது காதல் பிரேக்கப் ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஹன்சிகா மோத்வானிக்கு பட வாய்ப்புகள் வெகுவாக குறைந்து போனது. இதற்கு காரணம் தன்னுடைய முழு உடல்வாகுதான் என முடிவு செய்த ஹன்சிகா மோத்வானி பலவிதமான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டார். டயட்டில் இருந்தார். இதனால் அவரது உடல் எடை பாதியாக குறைந்தது. ஆனாலும் ஹன்சிகாவிற்கு தமிழ் சினிமாவில் தொடர்ந்து வாய்ப்பு வரவில்லை. தெலுங்கு, ஹிந்தி படங்களில் நடிக்கும் வாய்ப்பை தேடியும் அலைந்தார். ஆனால் அங்கும் அவருக்கு உரிய வரவேற்பு கிடைக்கவில்லை. இதனை அடுத்து தனது அம்மாவின் அறிவுரைப்படி திருமணத்திற்கு ஹன்சிகா மோத்வானி ஓகே சொன்னார். தனது நீண்ட நாள் நண்பரான சோஹைல் கதூரியாவை காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமணம் ராஜஸ்தானில் மிக பிரம்மாண்டமாக நடந்தது. ஆனால் திருமணமாகி 2 ஆண்டுகளுக்கு மேலான நிலையில் திடீரென ஹன்சிகா மோத்வானி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்த தனது கணவரின் புகைப்படங்களை எல்லாம் டெலிட் செய்திருக்கிறார். இதை கவனித்த நெட்டிசன்கள் இதற்கு என்ன காரணம் என்ற ஆராய்ச்சியில் இறங்கினார்கள். அப்போதுதான் ஹன்சிகா மோத்வானிக்கும் அவரது கணவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திருமணமான சில மாதங்களிலேயே இருவரும் பிரிந்து விட்டனர். இருவரும் தனித்து வாழ்வதாக கூறப்படுகிறது. ஹன்சிகாவின் கணவர் சோஹைல் கதூரியா ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர். இந்த நிலையில் ஹன்சிகாவை அவர் 2வது திருமணம் செய்திருக்கிறார். அவர் ஒரு தொழிலதிபர் என்பதாலேயே அவரை ஹன்சிகா திருமணம் செய்திருக்கிறார். திருமணத்திற்கு பிறகு சினிமாவில் நடிக்க கூடாது, சீக்கிரம் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கண்டிஷன்களாக போட்டு அவரது கணவர் டார்ச்சர் செய்திருக்கிறார். இதனால் ஒரு கட்டத்தில் விரக்தியடைந்த ஹன்சிகா தனது மூட்டை முடிச்சுக்களை எல்லாம் கட்டிக்கொண்டு தனது அம்மா வீட்டிற்கு வந்து அங்கேயே செட்டில் ஆகிவிட்டார். அதன் பிறகுதான் இன்னொரு முக்கியமான அதிர்ச்சியான விஷயம் கணவர் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரர் மூலம் தெரிய வந்துள்ளது. ஹன்சிகாவின் கணவருக்கும் வேறு ஒரு பெண்ணுக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறார். இதையடுத்து நிரந்தரமாகவே தன் கணவரை பிரிந்து விவாகரத்து பெறும் முடிவிற்கு ஹன்சிகா வந்திருப்பதாக கூறப்படுகிறது.